மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நிலம் அல்லது நிலக்கொள்கை சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போ நிலம் என்று சொல்ல விஷயம் எப்படி கையாளப்படுது, இல்லாட்டியாவது நிலம் தொடர்பான அரசாங்கத்தில் கொள்கைகள் என்ன, நிலம் என்று சொல்வது எப்படி வரைவிலக்கணப்படுத்துகிறாங்க, நிலத்துக்கான உரிமைகள் என்ன, யார் யார் அந்த நிலத்தை வச்சிருக்கலாம் அல்லது கையகப்படுத்தலாம், எவ்வாறான ஆவணங்கள் இருக்குங்கிற விஷயம் சம்பந்தமாக கொஞ்சம் தெளிவாக நாம் பார்ப்போம். இலங்கையோட சட்ட விதிகளுக்கு அமைவாக எவ்வாறு இது காணப்படுதுங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிலத்தை ரெண்டாக மெயினாக பிரிக்கலாம். அதாவது உரிமை சார்ந்ததாக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள், அடுத்தது தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் என்று ரெண்டு வகை தான் காணப்படுது. இந்த ரெண்டு வகையை வச்சு தான் நாம் நில கொள்கையானது வரையறுக்கப்படுது. அதாவது உரிமை சம்பந்தமான விடயங்களும் இதை தொடர்ச்சி தான் வருது. இதில் மெயினாக இண்டிவிஜுவல்ஸ் சொல்கிறது, தனிப்பட்ட ஒரு ஆள் நிலம் சொல்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்போ என்னன்னு சொல்லி தெரியும். அதாவது அவருக்கு அது பூரண உரிமை தனியாருக்கு தான் இருக்கும். இப்போ அரச நிலம்னு சொல்கிறது, ஸ்டேட் லேண்ட்ஸ்ன்னு சொல்கிற விஷயத்தை மூணு வகையாக நாம் பிரிக்கலாம். அது எவ்வாறு வேறுபடுத்தப்படுதுங்கிற விஷயத்தை நாம் மூணாக பிரிக்கலாம். ஒன்று பெர்மிட் என்று சொல்கிற விஷயம், அதாவது அனுமதி பத்திரம்ங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. மற்றது கிராண்ட், ரெண்டாவது கிராண்ட் என்று சொல்கிற விஷயம் அதாவது நேரடியாக கொடுப்படுற விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு சொன்னால் ஜனாதிபதியால் வேறுபடுத்தப்படுறது. அதாவது மூன்று வகையான வேறுபடுத்தல்கள் காணப்படும். இது மூன்றும் நான் முந்தி சொன்ன மாதிரி, ஒன்று பெர்மிட், அடுத்தது கிராண்ட், அடுத்தது பை பிரசிடென்ட். இந்த மூணு வகையாகவும் நிலமானது, அரசு நிலமானது வேறுபடுத்தப்படுது. இப்போ இதில் பெர்மிட்னு சொல்கிற விஷயம் நம்ம பொதுவாக கதைக்கிற ஒரு விஷயம் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, பெர்மிட்னு சொல்கிறது என்னென்னா அனுமதி பத்திரம். அதாவது அந்த உரிய நிலத்தினை பாவிக்கிறதுக்காக வேண்டி சர்டன் கேட்டகரி கீழே, அதாவது ஆறு நிலம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு, நிலம் இல்லாதவர்களுக்கு அரசாங்கமானது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இந்த நிலத்தை நீங்கள் உற்பத்திக்கு இதுக்கு பயன்படுத்தலாம், இல்லாட்டி இதுக்கு இன்ன விஷயத்துக்காக தான் இந்த நிலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்ங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு அவருக்கு அதை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை பெர்மிட் மூலமாக வழங்கும். அது அரசு அனுமதி, நிலத்தை அவர் பயன்படுத்துறதுக்கான அனுமதி மாத்திரம் தானே. அது உரிய ஆளுக்கான ஒரு உரிமை இல்லை. இப்போ பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால், அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக தான் கிராண்ட்னு சொல்ல விஷயம் வரும். அதாவது ஒரு நிலத்துக்கான அரசு அனுமதி பத்திரம் வழங்கினதுக்கு பிறகு அவர் அந்த உரிய நிபந்தனையை சரியாக பூர்த்தி செய்து சரியாக பேணிக்கு வர்றாருன்னு சொல்லி அரசாங்கம் திருப்தி படுற இடத்துல கிராண்டாக அந்த பூமியானது மாற்றப்படுது. உதாரணமாக என்ன சொன்னால், சுவர்ண பூமி, ஜெயபூமின்னு சொல்லி சில வேலை திட்டங்களின் கீழே அந்த நிலமானது அவருக்கு வழங்கப்படும். இப்போ மற்றது அடுத்த விஷயம் நான் சொன்ன மாதிரி, அதாவது வேறுபடுத்தப்படுறதில் இன்னொன்று என்னென்னு மூணாவதாக காணப்படுறது ஜனாதிபதியால் வேறுபடுத்தப்படுற விஷயம் உண்டு. ஜனாதிபதியால் எப்படி வேறுபடுத்தப்படும் சொன்னால், சில நன்கொடைகளுக்கும் சிலது அதாவது சில சேரிட்டி வேலைகளுக்கு, அதாவது மக்களுக்கான நட்பணிக்காக வேண்டி ஜனாதிபதி விரும்பினா அந்த நிலத்தை நிலம்னு சொன்னால் நேரடியாக தனது உத்தரவுகளை அவர் வழங்கக்கூடியதாக இருக்குது. காணி கையகப்படுத்தல் சட்டம்னு சொல்லி சட்டம் உண்டு. அந்த சட்டத்தின் மூலமாக என்ன இல்லாமன்னு சொன்னால், அரசாங்கம் விரும்பினா ஒரு காணியை சுபீகரிக்கலாம். பொதுமக்களுக்கு இல்லாட்டி பொது நலன் கருதி ஒரு விஷயத்துக்காக வேண்டி காணி கையகப்படுத்தல் சட்டத்தை அரசாங்கம் பிரயோகிக்கலாம், ஒரு ஆளை காணியை எடுக்கிறதுக்காக வேண்டி. இப்போ அதில் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 4 விடயங்களை அங்கே மென்ஷன் பண்ணுது. அதாவது குறித்த காணியானது அதாவது அந்த பொது நலன் கருதி இருக்கிறதுக்கு சூட்டபுளான ஒரு இடமா இருக்கிறதால அந்த காணியை கையகப்படுத்துறதுக்காக வேண்டி அரசாங்கம் மும்மொழிகளையும், இலங்கையில் இருக்கிற பாவனையில் இருக்கிற மும்மொழிகளையும், தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளையும் நோட்டீஸை வெளியிடணும். மற்றது என்னன்னு சொன்னால், அந்த காணி கையகப்படுத்தி இருக்கிற காணி சம்பந்தமான தெளிவான ஒரு சட்டம் இல்லாட்டி தெளிவான ஒரு வரைபடம், அந்த நிலைகள் குறிப்பிட்டு சரியாக அந்த நோட்டீஸில் இருக்கணும். மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால், 4வது விஷயம், அதாவது குறித்த காணியை அரசாங்கம் கையகப்படுத்துறதுங்கிற விஷயத்தை விளக்கமாக தெளிவாக சொல்கிறது கூட, அந்த காணியை கையகப்படுத்துறதுக்கு எதிரான ஒப்ஜெக்ஷன்ஸ்கள் ஏதாவது, எதிர்ப்புகள் ஏதாவது பொதுமக்கள்கிட்ட இருக்கணும்னு சொன்னால், அதை குறித்த அந்த காணியை கையகப்படுத்துகிற அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க சொல்லியான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கணும். அது கூட 4வது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த குறித்த இது
அந்த அந்த கால இடைவெளியானது அந்த ஒப்ஜெக்ஷன் வழங்குறதுக்கான ஆட்சேபனைக்கான கால இடைவெளி கட்டாயம் 14 நாளைக்கு குறைஞ்சதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சட்டமானது சொல்லுது. அரச காணி ஒன்று தொடர்பாக இருக்கிற வரையறைகள் என்னன்னு சொல்லி நான் பார்க்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. காணிகள் அல்லது நிலக்கொள்கை சம்மந்தமாக நமக்கு அவசியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய இது மிக முக்கியம். என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற காலத்தில் அரச கொள்கை கீழே அதாவது நிலங்கள் தொடர்பான இருக்கிறது. நிலம்னு சொல்ல ஒரு ரிசோர்ஸ், நிலம்னு சொல்ல ஒரு வளமானது அது அது மற்ற வளங்கள் போல் இல்லை, அது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸுங்கிறதால மற்ற வளங்கள் போல் இல்லாமல் அது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸுங்கிறதால அது சம்மந்தமாக நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் உண்டு அவசியம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இதில் இப்போ ஸ்டேட் லேன் சம்மந்தமான அதாவது அரச காணிகள் தொடர்பாக என்ன வரையறைகள் இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இதில் என்னென்னு சொல்லுது, அந்த உரிய காணியானது ஸ்டேட் லேன்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால், அதாவது அரச காணின்னு சொல்லி அது பிரகடனப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் யாரும் அதுக்கு உரிமை கோர முடியாது. எந்த ஒரு தனிநபரும் உரிமை கோர முடியாது. பெர்மிட்டோ அல்லது கிராண்டோ கொடுக்கப்பட்ட ஒரு காணியை இன்னொரு ஆள் அத்துமீறுதல் இல்லாட்டி அத்துமீறி அதுக்குள்ளே குடியேறுதல் இல்லாட்டி அதை அத்துமீறி கையகப்படுத்துதல்னு சொல்கிறது தண்டனைக்குரிய குற்றம். மற்ற விஷயம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இன்னொரு தனிநபரை காணியை பெர்மிட்டோ கிராண்டாக நீங்கள் கொடுக்கும்போதோ அந்த தனிநபர் அரசாங்கத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்ங்கிற ஒரு சட்ட ஏற்பாடும் இருக்குது. இது இன்னொரு விஷயம், இது நம்மளோட பக்கங்களில் நடைமுறையில் இருக்கிற விஷயம். அது உண்மையாக இது சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயமா இருக்கிறது. என்னென்னு சொன்னால், அதாவது அரச அனுமதி பத்திரத்துக்கு கீழே வர அரச காணிகளை விற்பனை செய்கிறதுக்கு இயலாது. அதை என்னென்ன செய்யலாம், ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். என்னென்னு சொன்னால், அதை அந்த உரித்தை இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான, அதாவது அந்த உரித்தை அதை பாவிக்கிறதுக்கான அந்த அனுமதியை இன்னொரு ஆளுக்கு கை மாறுறதுக்கான ஒரு அனுமதி ஒன்று இருக்குது. அதுவும் என்னென்னு சொன்னால், உரிய அதிகாரம் பெற்ற ஒரு உத்தியோகத்தர் கண்காணிப்பு இல்லாட்டி அவர் அனுமதிகளை தான் அதையும் செய்யலாம். அரசு அனுமதி பத்திரம் வச்சுக்கிற ஒரு காணியை இல்லாட்டி அரசு அனுமதி பத்திரம் வச்சுக்கிற ஒரு காணி உரிமையாளர் இல்லாட்டி கிராண்டை வச்சிருக்கிற ஒரு உரிமையாளர் என்னன்னு சொன்னால், தன் காணிக்கு அடுத்தது அதாவது இந்த உரிமையை இல்லாட்டி அந்த உரித்தை அனுபவிக்கிறதுக்கு தனக்கு அடுத்ததாக ஆறு இருக்கலாம்ங்கிற விஷயத்தை என்ன இல்லாமன்னு சொன்னால் அவர் மென்ஷன் பண்ணலாம். அதாவது எனக்கு பிறகு இவருக்கு இந்த உரித்தை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதை அந்த பெர்மிட்லேயும் அந்த கிராண்ட்லேயும் உரிய அந்த அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் இணைவார்னு சொன்னால் அதையும் மென்ஷன் பண்ணி செஞ்சு கொடுப்பார். இது பெர்மிட் அல்லது அரச காணிகளில் இருக்கிற வரையறைகள் இல்லாட்டி அதில் இருக்கிற நடைமுறைகள் தான் நான் இப்போ சொன்ன விஷயம். ஒரு தனியார் காணிக்கு பொருந்தக்கூடிய நடைமுறைகள் இல்லாட்டி பொருந்தக்கூடிய விதிமுறைகள் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரு தனியார் காணிக்கு விதிமுறைகளாக காணப்படுங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இதில் மெயின் அடிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு காணியில் தொடர்ச்சியாக வசதிக்கு இருக்கிறது அவரை அதாவது சொத்துரிமைக்கான ஒரு விடயமாக இருக்குது. நிறுத்தி வசிப்பது அல்லது அதை வைத்திருக்கிறதும் ஒரு ஒக்குபேஷன் செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த காணியில் வச்சு அவர் இருக்கிறது அது ஒரு ப்ரைவேட் லேண்டுக்கான ஒரு அம்சமாக காணப்படும். மற்ற என்ன சொன்னால் உரிமை கோர விஷயம், அதாவது இன்னொரு ஆளை சொத்தோடு இணைக்கிறது இல்லாட்டி அது சொத்தோடு இணைத்து கொள்வது உரிமை கோர விஷயம் உண்டு அடுத்த விஷயமாக காணப்படும். நிபந்தனைகளாக நாம் உண்டு சொல்லாமல் சொன்னால் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்று சொல்ல விஷயம் உண்டு. சட்ட ஏற்பாடுகள் இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு நபர் மற்றொரு நிலத்தில் 10 வருடங்களுக்கு மேலாக பணம் செலுத்தாமல் அந்த இதில் தொடர்ந்து இருந்தாருன்னு சொன்னால், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர் இருப்பாருன்னு சொன்னால், நிலத்தை வைத்திருக்கும் நபர் நிலத்தின் சட்ட உரிமையை கோரலாம். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு நபர் தொடர்ச்சியாக 10 வருட காலத்துக்கு பணம் செலுத்தாமல் ஒரு இடத்துல இருக்கிறான்னு சொன்னால், மற்றொரு ஆள் நிலத்தில் இருக்கிறார், அவருக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தப்படலை. அதாவது அந்த நிலைமை தனக்கு இன்னொரு ஆளுக்கு உரிமை சொல்லியும் சொல்லப்படலை. அப்போ அவர் தொடர்ச்சி அதில் இருந்துக்கிறான்னு சொன்னால், அவர் குறித்த நபர் அந்த நபர் என்ன சொன்னால் 10 வருடம் முடிந்தது பிறகு அந்த நேரத்துக்கான உரிமையை கூடுறதுக்கான உரித்து அவருக்கு இருக்குது. இது ஒரு விதிமுறையாக காணப்படுது. இன்னொன்று கொள்முதல் வாங்குகிற விற்கிறது சம்மந்தமாக, அதாவது ஒரு நிலத்தில் ஒரு தனியார் நிலத்தின் ஒரு ஆள் வாங்கலாம், அது விற்கலாம். இப்போ அதுக்கான நடைமுறைகள் நினைச்சுன்னா பிரசித்த நொத்தாரிசு மூலமாக அதை செய்யணும். அதாவது அந்த உரிய ஆவணம் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியது அல்லது உறுதிப்படுத்துகிற விடயம் பிரசித்த நொத்தாரிசில் கடமையாக காணப்படும். வாரிசு உரிமை சம்பந்தமாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமாக 2 விடயங்களை
இந்த நிலம் சம்பந்தமான சட்டங்கள் செல்லுது. முதலாவது என்னன்னு சொன்னால் அதில் இருக்கிறது, அதாவது ஒருவர் தான் இறக்கும்போது அவர் கடைசி விருப்பமாக ஆல்ரெடி வில்லாக கடைசி விருப்பமாக ஒரு உயில் எழுதலாம், சொத்தை உயிலாக எழுதலாம். எழுதி இருந்தாலும் அது என்ன சொன்னால் அந்த சொத்துல பெறுமதி, அந்த சொத்துல பெறுமதி 40 லட்சத்துக்கு மேல் அதிகமாக இருக்கும்னு சொன்னால் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமான உரிமை சம்பந்தமான கேள்வியை மாவட்ட நீதிமன்றமானது கேள்விக்கு உட்படுத்தி அதை சரி கண்டு அதுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் மூலமாக அதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. மற்றது இன்னொன்று அடுத்தது என்னச்சுன்னா, எந்த ஒரு வில்லும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு விருப்பு சம்பந்தமாக எந்த ஒரு உயிலோ இல்லாட்டி உறுதியோ எழுதப்படாமல் ஒரு ஆள் மரணிப்பாருன்னு சொன்னால் அவரை சொத்துக்களை பங்குற சம்பந்தமாக சட்ட ஏற்பாடுகள் தனிப்பட்ட வகையில் காணப்படுது. இது என்னென்னு எப்படி இருந்துச்சுன்னா, உதாரணமாக தனது வாழ்க்கை துணை மூலமாக ஒருவர் ஜீவித்துக்கு இருப்பாருன்னு சொன்னால் அந்த உரிய சொத்தை, அந்த அவர்கிட்ட இருக்கிற உரிய சொத்தை என்ன நடக்கும்னு சொன்னால் 2 பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி அவரை வாழ்க்கை துணைக்கும் மற்ற பகுதி அவரை வாரிசுகளுக்கும் வழங்கப்படும். இவ்வாறான சட்ட ஏற்பாடுகள் காணப்படும். இதன் பிரைவேட் லேன் சம்பந்தமான தனியார் நிலம் தொடர்பாக இருக்கிற சில சட்ட ஏற்பாடுகள், அதாவது பிரதானமான சட்ட ஏற்பாடுகள். இதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போய் நான் வழங்கப்படுத்துவீங்கன்னா இது இன்னும் விளக்கம் அந்த விரிவாயிடும். அதாவது சுருக்கமாக அவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை மேலோட்டமாக சொல்லிக்குவார்கள். இது பிரைவேட் லேன் தொடர்பான சில விஷயங்களாக காணப்படுது. டீட் அல்லது உறுதி என்ற சில விஷயம், அதாவது தனியார் காணிகளை கைமாற்றும் போது பயன்படுத்தப்படுற ஆவணம். இது பொதுவாக உறுதி என்று கூறப்பட்டாலும் இது ஒரு 4-5 வகைகளாக காணப்படுது. முதலாவது என்னச்சுன்னா, சாதாரணமாக கூறப்படுவது டீட்ஸ் சொல்லுது, டீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நேரடியாக பணத்தை கொடுத்து அந்த உரிமையை கைமாற்றுவது சம்பந்தமாக கூறப்படுற விஷயம். டீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுது அதுதான். அதாவது வாங்குறவரும் விற்பவரும் குறித்த ஒரு தொகை பணத்துக்கு ஒப்புக்கொண்டு அதை ஒரு சாட்சியங்கள் முன்னிலையில் உரிய பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த காணிக்கான உரித்த வாங்குகிற ஆளுக்கு கொடுக்குறது, பிரகடனப்படுத்துறது, பிரசித்த நுத்தாசி மூலமாக பிரகடனப்படுத்துகிற விஷயம் டீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். மற்ற இன்னொரு பாகம் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால், டீட் ஆஃப் கிஃப்ட்னு சொல்கிறது தன்னை வாரிசுகளுக்கு இல்லாட்டி தான் விரும்புகிற ஒரு ஆளுக்காக வேண்டி அந்த உரிய காணிக்கு தற்போது இருக்கிற உரிமையாளர் என்ன சொன்னால் அதை டிக்ளேர் பண்ணுவார். அதாவது அது பணப்பெறுமதி இல்லாமல் அந்த காணியை ஒரு அன்பளிப்பாக கொடுக்குற விஷயத்தை டீட் ஆஃப் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. டோனின்னு சொல்லி, அதாவது கொடுக்குறாலும் அன்பளிப்பு செய்கிறாலும் அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளாதுங்கிற விஷயம் ஒன்று வரும். மற்ற இன்னொரு வகையான டீட் ஒன்று இருக்காது, டீட் ஆஃப் டிக்ளரேஷன் சொல்கிற விஷயம். அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முன்மொழிப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது 10 வருஷத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஒரு நபர் அந்த காணியில் குடியிருப்பாருன்னு சொன்னால் அவர் என்ன இல்லாமல் சொன்னால் இந்த காணி தனக்கு தான் உரித்தாந்தங்கிற விஷயத்தை இந்த உரிய விடயங்களையும் சாட்சியங்களையும் கொண்டு என்ன இல்லாமல் சொன்னால் அவர் அதை பிரகடனப்படுத்தலாம். அப்படியான உறுதிகளுக்கு சொல்வது டீட் ஆஃப் டிக்ளரேஷன்ஸ், அது பிரகடனப்படுத்தப்படுற ஒரு டீட்டாக காணப்படும். இது கூட மற்றொரு வகை ஒன்று கடைசியாக சொன்னது லாஸ்ட் வில்லுன்னு சொல்வது, அதாவது உயில், அதாவது இந்த உரிய தண்ட சொத்துக்களும் காணிகளும் அல்லாட்டி சொத்துரிமையானது காணி தொடர்பான உரித்துகளானது யாரால எப்படி பாவிக்கப்படணும் இல்லாட்டி யாராருக்கு அது பயிரப்படணுங்கிற விஷயம் சம்பந்தமாக உரிய அந்த காணிக்கு சொந்தக்காரர் அந்த விஷயத்தை ஒரு கடைசி ஒரு விருப்பமாக எழுதி வச்சு போட்டு போகிற விஷயம் ஒன்றும் இருக்கு. இப்படி அந்த டீட் சம்பந்தமாக இவ்வாறு பல்வேறு வகையான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் இதில் காணப்படுது. இவை நிலம் தொடர்பான முக்கியமான சில விடயங்கள், உங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்களை இதில் சொல்லியிருக்கேன். இது சில ஆட்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயமாக இருக்கலாம், தெரியாதாக்களுக்காக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது தொடர்பாக மேலும் விளக்கம் தேவைப்பட்டால் அதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுவோம். அதை இன்னொரு வீடியோவாக பதிவிடுறதுக்கு விரும்புகிறேன். இது தொடர்பாக இன்னும் இல்லாட்டி அறிய விரும்புகிறார்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால், இல்லாட்டி இது தொடர்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இல்லாட்டி தேடுறார்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லாட்டி ஏனைய சேனல்ஸ் மூலமாகவோ இந்த வீடியோவோ அவங்களுக்கும் அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். இது போன்று இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.